ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை காகம் எடுத்த முடிவு. இந்த தலைப்புல இருக்க போது நெற்களயத்துல நிறைய குருவிகள் கூட்டம் கூட்டமா நின்னபடி இறை தேடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அங்க வந்த காகம் குருவிகள் பார்த்ததும் காகம் அது எல்லா பக்கத்து போய், குருவிகளே, நீங்க எல்லாரும் இங்க சுறுசுறுப்பா இந்த இடத்துல இறை தேடிட்டு இருக்கீங்க, பார்க்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நானும் உங்களோட சேர்ந்து இறை தேடிக்கலாமா அப்படின்னு சொல்லி காகம் கேக்குது. காகமே, நம்ம எல்லாருமே பறவை இனம்தான். ஒருவருக்கொருவர் நம்ம இனத்தோட மற்றவங்களை ஆதரிக்கிறது நம்மளோட வழக்கம்தான். நீ தாராளமா இங்க இரை நாங்க உனக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி குருவிகள் எல்லாம் சொல்லிச்சு. குருவிகள் சொன்ன கேட்ட காகத்துக்கு ரொம்பவும் சந்தோஷம். குருவிகளே, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இந்த நெற்களயத்துகள் நான் பல நாள் பார்த்திருக்கேன். நான் இங்க உள்ள வரலாம்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்க இங்க நல்லபடியா சாப்பிட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் தயக்கமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் தயங்காம உங்ககிட்ட வந்து உங்க கூட இறை சாப்பிடுறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி காகம் சொல்லுது. காகமே, உன்னோட மகிழ்ச்சியில நாங்களும் பங்கு கொள்றோம். நீ பசியோட வந்திருப்ப, முதல்ல இங்க இருக்கிற தானியங்கள் எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி குருவிகள் சொல்லுது. குருவிகள் கொடுத்த உற்சாகத்தினால காகமும் தரையில கொட்டிட்டு இருக்க எல்லா தானியங்களையும் சாப்பிட ஆரம்பிக்குது. ஏராளமான தானியங்களை சாப்பிட்டு முடிச்ச காகம் ரொம்பவும் திருப்தியா அந்த நெற்களத்தை விட்டு பறந்து போகுது. அன்னைக்கு தினம் மாலை நேரத்துல காகம் தன்னோட மொத்த காகங்களோட சேர்ந்து ஆற்றங்கரை நீர்ல குளிச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த குருவிகளோட நெற்களயத்துல தானியம் சாப்பிட்டு எல்லாத்தையும் மொத்த நண்பர்கள் கிட்ட இந்த காகம் சொல்லுது. அதை கேட்ட மொத்த காகங்களும் நெற்களயத்துக்கு போய் அதை சாப்பிடலாமாங்கிற மாதிரி ஒரு ஆவலோடவே இருக்காங்க. நண்பர்களே, உங்க ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி காகம் சொல்லுது. நண்பர்களே, உங்களை உற்சாகத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் நாளைக்கு அங்க போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காகம் சொல்லுது. அதை கேட்ட மாத்திரத்துல எல்லா காகங்களுக்கும் சந்தோஷம் தாங்கல, ரொம்பவும் சத்தமா கூச்சல் போட ஆரம்பிக்குது. மறுநாள் காலையில இந்த காகத்தோட தலைமையில மத்த எல்லா காகங்களும் அந்த நெற்களயத்துக்கு வந்து வச்சுது. அந்த நேரத்துல நெற்களயத்துக்குள்ள குருவிகள் எல்லாம் கூட்டமா பறந்து வந்து நிக்குது. தங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம காகங்கள் இந்த காகத்தோட தலைமையில வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்து இந்த குருவிகள் எல்லாத்துக்கும் திருக்குனாயிருது. நம்ம ஒரு காகத்துக்கு நெற்களயத்துல இடம் கொடுத்தோம்னா இப்ப எல்லா காகங்களும் வந்துருச்சு, நீங்க எல்லாம் இப்ப நெற்களயத்துல வந்து தானியத்தை சாப்பிட்டா நமக்கு இறை இல்லாம போயிடுமே, அதனால உடனடியே அந்த காகங்கள் எல்லாம் நெற்களயத்தை விட்டு நம்ம விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குருவி சொல்லுது. ஆனா இன்னொரு குருவி அதை மறுத்து, நண்பர்களே, காகங்களும் நம்மள மாதிரி ஒரு பறவை இனம் தான், அதை நாம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. நம்ம பறவை இனத்துல நண்பர்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும், நம்ம தர்மத்தை நம்ம மீறக்கூடாது. காகங்கள் அவங்க மனம் போல இந்த நெற்களயத்துல எல்லா நெல்மணிகளையும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நமக்கு உணவு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வேற இடத்துக்கு போய் உணவு தேடிக்கலாம், ஆனா இந்த காகங்கள் மட்டும் ஏமாந்து போக கூடாது அப்படின்னு சொல்லுது. குருவிகள் ஒன்னா சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத காகங்கள் கவனிக்க ஆரம்பிக்குது. குருவிகளோட இந்த உயர்ந்த பண்பை பார்த்த காகங்களுக்கு ரொம்பவும் வியப்பாவே இருக்கு. மற்ற காகங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்த அந்த ஒரு காகத்துக்கு இது ரொம்பவும் மன வருத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த அன்பான குருவிகளுக்கு நம்ம இடையூறு செஞ்சுட்டோம் போலயே, இனிமே இந்த உயர்ந்த எண்ணம் கொண்ட குருவிகளுக்கு நம்மளால எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது, உடனடியா நம்ம நண்பர்களை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்ச காகம் மொத்த எல்லா காகங்களையும் கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. இதோட கருத்து என்னன்னா, நல்லவர்கள் வாழ வழிவிட வேணும் அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.